மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் 150வது நாள், 150th டே மை டியர் மாஸ்டர். வெற்றிகரமா 365 நாளில் 150வது நாள் வந்திருக்கு. 150ஆம் நாள் தியானம் வெற்றிகரமா பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டின் மூலம் 150 நாள் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமா நடந்திருக்கு மாஸ்டர்ஸ். தினமும் தியானம் எல்லோரும் எதற்காக பண்றோம்? ஒரு நன்மைக்காக. ஒரு நன்மை கிடையாது, 1000 நன்மைகள் என்பது தியானம் செய்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 நன்மைகள், 10 நன்மைகள், 50 நன்மைகள் தான் சொல்ல முடியும் வார்த்தையின் மூலம். ஆனா அனுபவபூர்வமாக நாம தெரிஞ்சுக்கும் போது தியானத்தின் பற்றி 1000க்கும் மேற்பட்ட அனுபவங்கள் என்பது பெற முடியும் மாஸ்டர். தியானம் செய்தால் ஒரு மாஸ்டராக ரெடி ஆக முடியும். நாமே ஒரு கடவுள்மார்களாக அனுபவத்திற்கு கொண்டு வர முடியும். எல்லாருக்கூடையும் ஒரு நண்பனாக இருக்க முடியும். இந்த மூணும் நம்முடைய இறப்புக்கு முன்னாடியே அனுபவத்திற்கு கொண்டு வரணும் மாஸ்டர். தியானம் இல்லாமல் நாம் ஒரு மாஸ்டர் என்ற விஷயம் நமக்கு அறிமுகம் ஆகாது. நமக்குள்ள ஒரு கடவுள்மார்கள் என்பவர் ஒருத்தர் இருக்கிறார், அதாவது ஆன்மா என்பது ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயம் அனுபவத்திற்கு வராது. உலகம் முழுவதும் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லாம, எந்த பழிவாகணும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு நண்பனாக இருக்கணும் அப்படின்னா அது தியானம் செய்தால் மட்டுமே சாத்தியமாகும். எதுக்காக ஒரு மாஸ்டராக நாம ஆகணும் அப்படின்னா, இறப்பு என்றது வர்றதுக்கு முன்னாடியே நாம இறப்பு அனுபவிக்கணும். எதுக்காக அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்ம உயிரோட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும். இந்த உடல் விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு உலகத்திற்கு போகும்போது நம்ம கூட வெறும் 4 மட்டுமே வருது. மீதி எல்லாமே இங்கேயே விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் வருது. ஒரு நல்ல வீடு, நல்ல குடும்பம் எல்லாமே தேவை. எல்லாமே நம்ம தேவைகளுடன் அத்துடன் இருந்தால் நல்லா இருக்கும் வாழ்க்கை. அது ஆசையாக மாறி பேராசையாக இருக்கும் போது அங்கேதான் நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஸோ அந்த 4 எது அப்படின்னா, முதலாவது வாசனைகள், 2வது பழக்க வழக்கங்கள், 3வது கர்மா, 4வது ஞானம். இந்த 4 தான் நம்ம கூட வருது. மீதி நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும், அது மதிப்பாகட்டும், பணமாகட்டும், வேற நகையாகட்டும், வேற எந்த வகையான விஷயங்களாகட்டும் சரி, அது உங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து அந்த ஆண்டு இருக்கும் உலகங்களுக்கு எடுத்துட்டு போக முடியாத மாஸ்டர். வாசனைகள் அப்படின்னா என்ன? நம்முடைய விருப்பங்கள், இஷ்டங்கள். ஒரு வீடு என்பது தேவை. ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும், ஒரு சௌகரியமான வீடு இருந்தால் போதும். ஒரு அரமனை வேணும் அப்படின்றது பேராசை. ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்றது ஒரு தேவை. ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கணும் அப்படின்றது பேராசை. ஒரு நேரத்துல எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல, இப்போ இருக்கும் காலகட்டத்துல நம்ம பௌத்திகமாக சஸ்டைன் ஆகுறதுக்கு ஒரு துணையாக யார் இருப்பார்களோ அவர்தான் நம்ம குடும்பம். அந்த அளவுக்கு இருந்தாலே மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இங்க கஷ்டம் அப்படின்னு என்ன அப்படின்னா, நம்முடைய நேரம், நம்முடைய எனர்ஜி, நம்முடைய மீதி எல்லாமே அது மெயின்டெனன்ஸ்க்கே போயிடும். இன்னும் ஞானத்திற்கு நேரம் எங்கே இருக்கும்? ஆன்மீக பயிற்சிக்கு என்ன நேரம் இருக்கும்? அதற்காக ஒரு சின்ன குடும்பம் இருந்தா போதும். இந்த மாதிரி வாசனை, இந்த மாதிரி இஷ்டங்கள், விருப்பங்கள் இருந்தா அது தவறு கிடையாது. அதுவே என் குடும்பத்துல ஒரு 100 பேர் இருக்கணும், 100 பேருக்கு தேவையான பெரிய வீடு ஒன்று இருக்கணும், 100 பேர் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு 10 கார் இருந்தா போதும், ஒரு பஸ் இருந்தா போதும் அப்படின்றது எல்லாமே இருந்தால், இதுவே எண்ணங்கள் ஓடி 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 என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? அதுவே நம்முடைய இயல்பாக மாறும். அடுத்த பிறவில இதே இயல்பு அப்படியே கண்டினியூ ஆகும். திரும்பி அந்த 10 பஸ் வேணும், 10 கார் வேணும், அரமனை வேணும், 100 பேர் குடும்பம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறோமே, அதுதான் அடுத்த பிறவிக்கு வாசனைகளாக கொண்டு வருது. அது அந்த விருப்பங்களே இருக்கு. சில பேர் பாருங்க, எனக்கு இந்த மாதிரி பொருள்தான் வேணும், இல்லம்மா இந்த நேரத்துல இந்த ஊர்ல கிடைக்காத இல்ல, எனக்கு வேண்டிதான் ஆகணும்.
எங்கே போறீங்களோ போங்க, எனக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த அளவு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கடந்த பிறவியில இருக்கும் அந்த விருப்பங்கள், வாசனைகள் எல்லாமே இந்த பிறவியில வரும். அதன் மூலமா எல்லா நேரமும் வேஸ்ட் ஆகுது. அதுக்காக சரியான விருப்பங்கள் என்பது நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா அடுத்த பிறவிக்கு அது கேரி ஃபார்வர்ட் ஆகாது. எதுக்கு ஆகாது அப்படின்னா எல்லாமே தேவைகள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. அங்கே ஆசையாகட்டும் பேராசையாகட்டும் இல்லை, அது அடுத்த பிறவிக்கு வராது. ஒரு நல்ல குணமாக கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த எந்த குணம் அப்படின்னா தேவையான அளவுக்கே நம்ம வாழ்க்கை என்பது லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அடுத்த பிரிவின அவரு பிறப்பாங்க. ரெண்டாவது பழக்க வழக்கங்கள். சில பேர் பாருங்க, நோட்டு கொடுத்தா 5 வருஷத்துக்கே 5 வயசு குழந்தை வயசுலயே நல்லா வாசிப்பாங்க. கீபோர்டு கொடுத்தா 5 வயசுக்கே வாசிப்பாங்க. 2-3 வயசுக்கே நல்ல மந்திரங்கள், நல்ல தியான அனுபவங்கள் இது எல்லாமே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதன் பற்றிய பயிற்சிகள் எல்லாமே கடந்த பிறவியில பண்ணியிருப்பாங்க. அதிகமான தியான சாதனை, அதாவது அதிகமான தியான பயிற்சி எல்லாமே செய்தால் ஒரு 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் கடந்த பிறவியில பண்ணும்போது அந்த பழக்கம் அது எல்லாமே அடுத்த பிறவிக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி 2 வயசுக்கே 3 வயசுக்கே அந்த பயிற்சியின் நன்மைகள், பயிற்சியின் பலன்கள் எல்லாமே வருது. இதுவே ஆப்போசிட்ல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு திருடனாக 50 வயசு வரைக்கும் அதே வேலையில இருப்பாரான்னு வச்சுக்கோங்க. 2 வயசுக்கே அந்த மாதிரி பழக்கங்கள் வந்தால் எப்படி இருக்கு? ஸோ சரியான பழக்க வழக்கங்கள் என்பது நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா நல்ல புத்தகங்களை வாசிப்பது, நேரம் வீணாக்காமல் இருப்பது, தியானம் செய்வது, 4 பேர் நன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, தேவையான அளவுக்கு மட்டுமே நமக்கு பௌதிகமான பொருட்கள் லிமிட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே சரியான விருப்பங்கள், சரியான பழக்க வழக்கங்கள். இது எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த பிறவிக்கு ஆன்மா முன்னேற்றத்திற்காக ஒரு பேஸ் ஃபவுண்டேஷனாக இருக்கணும் நம்முடைய பழக்க வழக்கங்கள். அதுக்கப்புறம் கர்மா 3வது. நல்ல கர்மங்களே செய்யணும், கெட்ட கர்மாக்கள் எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எல்லாமே கர்மா என்ற வார்த்தை சொல்லியிருக்கலாம். சொல்லாம இருந்தாலும் நல்லதே செய், கெட்டது செய்யாது, மற்றவர்களுக்கு தீமை செய்தால் தீமைதான் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த கர்ம சித்தாந்தம், கர்மா என்ற வார்த்தை இல்லாம நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனால் அடுத்த பிறவிக்கு எந்த வகையான கர்மா வந்தாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது கெட்ட கர்மா ஆகட்டும், நல்ல கர்மா ஆகட்டும். நல்ல கர்மா இருந்தால் போகங்கள் வருது, கெட்ட கர்மா இருந்தால் துன்பங்கள், நோய்கள் இது எல்லாமே வருது. பத்ரிஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கர்மாவின் பற்றி ஆன்மா கர்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மாவும் இல்லை, கெட்ட கர்மாவும் இல்லை. ஆன்ம கர்மங்கள் இங்கே என்ன அப்படின்னா ஆன்ம முன்னேற்றத்திற்காக தேவையான கர்மாக்கள், செயல்கள், அது மட்டும் செய்யுங்க. உங்களுடைய ஆன்மாகட்டும் மற்றவர்களுடைய ஆன்மாகட்டும் அதற்கு தேவையான செயல்கள் நீங்க செய்யும் போது அதுதான் ஆன்ம கர்மங்கள். 4 பேரை நன்மைக்காக அன்னதானம் செய்கிறீங்க, அது ஒரு ஆன்ம கர்மா. 4 பேர் ஆன்ம முன்னேற்றத்திற்காக தியானம் சொல்லி தர்றீங்க, அது ஆன்ம கர்மம். 4 பேர் முன்னேற்றத்திற்காக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே ஒரு புத்தகத்தில் எழுத்து அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறீங்க, அது ஆன்ம கர்மம். இந்த வகையான ஆன்ம கர்மாக்கள் நாம செய்யும் போது முக்தி என்ற நிலைக்கு வருது. என்னுடையது, எனக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போய் உலக நன்மைக்காக நீங்க கர்மா செய்து ரெடி ஆகுறீங்க. That is what is called as be ready for the death. இந்த ஆன்ம கர்மாக்கள் தான் முக்தி கர்மங்கள் அப்படின்ட்டு கூட சொல்லுவார்கள். அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே 4 பேர் நன்மைக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி பேலன்ஸ்ட். அடுத்த பிறவில இது எதுவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகாது. எதுக்காக அப்படின்னா ஏதாவது கர்ம பேலன்ஸ் இருந்தா தானே நீங்க திரும்பி பிறவி என்பது எடுத்துக்கணும். இங்கே நல்ல கர்மாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம், கெட்ட கர்மாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் ஆன்ம கர்மா மட்டும் பண்றோம். ஆன்ம கர்மா எப்போத்துக்கு அப்போ எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், அது ஸ்டோர் ஆகாது. இல்லாத கர்மாக்கு நீங்க எதுக்காக எடுத்துக்கிறீங்க பிறவி, அதுக்கு தான் முக்தி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர். 4வது ஞானம். எந்த வகையான ஞானம்? பிசிக்கல் சயின்ஸ் ஞானமா, கெமிக்கல் சயின்ஸ் ஞானமா, இன்ஜினியரிங் சயின்ஸ் ஞானமா, இல்ல
மெடிக்கல் சயின்ஸ் ஞானமா, எந்த வகையான ஞானம் எடுத்தாலும் எவ்வளவுக்கு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நீங்க அவ்வளவு மதிப்பு இந்த உலகத்துல பெற்றாலும் அது அடுத்த பிரிவுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது. எதுக்காக அப்படின்னா, அது இந்த பௌதிக உலகத்திலிருந்து இந்த பௌதிக உடல் விட்டுட்டு நீங்க போகும்போது ஆன்ம ஸ்வரூபங்களாக நீங்க போறீங்க. ஆன்மாவாக நீங்க போகும்போது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டதை மட்டுமே நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது எது எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ஆன்ம ஞானம் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆன்ம ஞானம் என்றால் என்ன? சத்தியம். ஆன்மாவே சத்தியம், ஆன்மாவே நித்தியம். இந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் எல்லாமே நீங்க வாங்கும்போது அதுதான் அனுபவமாக நீங்க பெறுவீங்க. அந்த அனுபவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது கர்ம பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஞானத்துடன் நீங்க உங்களுடைய பிறவியை பிளான் பண்ணிக்கிறீங்க. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான விருப்பங்கள், சரியான பழக்க வழக்கங்கள், ஆன்ம கர்மாக்கள், ஆன்ம ஞானம், இந்த நாளும் பெற்றாங்க நீங்க முக்தி மார்க்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த நாளும் உங்களுக்கு அனுபவபூர்வகமாக தெரியணும் அப்படின்னா தியானம் என்பது மிக முக்கியம். புத்தகங்களை வாசிக்கணும், சத்சங்கம் செய்யணும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.